இப்பொழுது இந்த விழாவை துவக்கியிருக்கிறார். பொறுப்பாளர் பரதன் அவர்களிடம் திருக்குறள் பயிற்சி மையத்தை வாரந்தோறும் நடந்து வரும் இந்த நிகழ்ச்சி ஐயா மைக்க கொஞ்சம் இந்த 15 வருடங்களாக நடந்து வருகிறது. 15 வருடங்களாக நடந்து வருகிறது. தனது நினைவெல்லாம் தமிழின் மீதும் தேசியத்தின் மீதும் சமுதாயத்தின் மீதும் மிகவும் உயர்ந்த மனத்தோடு வைத்திருக்கும் பரதன் அவர்களின் தொண்டு மிகவும் பாராட்டத்தக்கது. அத்துடன் இல்லாமல் அவர் தான் கற்ற கல்வியை பிறருக்கு உணர்த்துவது அல்லாமல் தன்னால் கண்டுபிடிக்கப்பட்ட அரிய பேச்சாளர்களை இங்கு வரவழைத்து அவர்களை பேசச் செய்து திருக்குறளின் பெருமையை தெளிவுற உணர்த்தி வரும் இந்த நிகழ்வு போற்றத்தக்கது. 15 வாரம் நடத்தி இந்த பெருமையை பெற்ற பாரதி இலக்கிய மன்றம் மென்மேலும் வளரும் என்பதில் சந்தேகமில்லை. இங்கு வரும் ஒவ்வொருவரும் இதயபூர்வமாக வருபவர். அந்த உள்ளம் எல்லா நிகழ்வுகளுக்கும் அப்படி ஒத்துவர நிலை. இந்த நிலை இங்கு ஒருமுகமாக இருப்பதைக் கண்டு மிகவும் பெருமை கொள்கிறேன். இந்த நிகழ்வு சிறப்புற நடக்கட்டும் என்று வாழ்த்துகிறேன். இந்த நிகழ்ச்சியை இன்று மாற்றம் செய்து நடத்த வேண்டிய ஒரு சூழலுக்கு நான் உள்ளானோம். அடுத்த வாரம் கூட வைத்துக் கொள்ளலாம் என்று சொன்னபோது நிறைய நண்பர்கள் இல்லை தொடர்ச்சி முழுவதே கூடாது, நான் தொடர்ந்து நடத்துவோம் 6 வரும் என்று அவர்கள் தந்த உற்சாகத்தினாலே நிகழ்ச்சியை மாற்றி வைக்காமல் நம்ம இசைந்து வச்சுக்கலாம், அவங்க பிரச்சனை இல்லை. அதனால தொடர்ச்சி துண்டுபட வேண்டாம் என்ற காரணத்தினாலே ஞாயிற்றுக்கிழமையாக மாற்றி இன்றைக்கு வைத்திருக்கிறோம். அடுத்த வாரம் முதல் சனிக்கிழமை அந்த நிகழ்வு தொடர்ந்து நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொண்டு மதிப்புரிய ஐயா சுனியோடு அவர்களையும் இன்றைக்கு சிறப்புரையாற்ற வந்திருக்கின்ற அன்பிற்கினிய அருமை சகோதரி ஜெயந்தி அவர்களையும் வேலைக்கு வரும்படி அன்புடன் நான் இன்னைக்கு எடுத்திருக்கிற அதிகாரம் மானம் அப்படிங்கிற அதிகாரம். அது உயிரை விட மேலா காக்கணும்ன்றது ஒழுக்கத்தையும் மானத்தையும் சொல்லுவாங்க. அதை பத்தின ஒரு சின்ன எனக்கு தெரிஞ்ச ஒரு இது சொல்றேன். ஒரு ராஜவர்மன் அப்படிங்கிற ஒரு மன்னன் இருக்காங்க. அவங்க நேர்மையா இருக்கணும், உண்மையா இருக்கணும்ன்ற ஒரு அரசன். அவங்க நேர்மையா இருக்கிறாங்க. அவங்களோட தலைநகருக்கு ஒரு தம்பதியா வர்றாங்க, வெளியில இருந்து வர்றாங்க. அவங்க தம்பதி அந்த தலைநகருக்கு வர்றதுக்கு முன்னால ஒரு காட்டு பகுதியில ஒரு ஓய்வு எடுத்துட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு தங்கிட்டு வரலாம்னு நினைக்கிறப்போ அவங்களுக்கு அந்த தம்பதியோட கணவன் மனைவியா வராங்க. அந்த மனைவிக்கு திடீர்னு ஒரு அம்பு எங்கிருந்தோ ஒரு அம்பு பாய்ந்து அந்த மனைவி இறந்து போயிடுறாங்க. அப்ப அந்த கணவன் அந்த அரசன் கிட்ட வர்றாங்க. ஐயா, இந்த மாதிரி நாங்க உங்க தலைநகருக்கு வந்துகிட்டு இருந்தோம், வழியில ஓய்வு எடுத்துட்டு வரலாம்னு நினைக்கிறப்போ இந்த மாதிரி என் மனைவி அம்பு எய்து இறந்து போயிட்டாங்க. அப்ப அங்க பக்கத்துல என்ன நடந்துச்சுன்னு பாக்குறப்போ ஒரு வேடன் இருந்தான். அந்த வேடன் தான் என் மனைவிய அம்பு வச்சு எய்தி கொண்டுட்டான். எனக்கு நீங்க தான் நியாயம் சொல்லணும், நீதி சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மன்னன் கேட்கிறாங்க. அப்போ அந்த மன்னன் அந்த வேடனை கூட்டிட்டு வாங்க, விசாரணை பண்ணி இதுக்கு என்னன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேடனை கூட்டிட்டு வராங்க. வேடன் கூட்டிட்டு வரப்போ என்னப்பா இந்த மாதிரி அவங்க வந்துட்டாங்க, அவங்க மனைவி இறந்து போயிட்டாங்க, அதுக்கு நீ தான் காரணம்னு சொல்றாங்க, அதுக்கு நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு விசாரிக்கிறப்போ அந்த வேடன் சொல்றான், இல்ல நான் அந்த மாதிரி பண்ணல, நான் ரொம்ப எய்யல, அவங்கள கொல்லணும்னு நான் நினைக்கல அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கான். அப்ப அந்த அரசன் இல்ல நீதான் அம்பு எய்தி இது பண்ணிருக்க, அப்ப வேடன் அந்த பக்கத்துல நீ தான் இருந்திருக்க, அப்ப வேடன் தான் அம்பு எய்வான்
அப்ப நீதான் குற்றமானவன் அப்படின்னு சொல்லி அரசன் வந்து சொல்றாங்க. அப்ப அந்த வேடன் வந்து சொல்றான், இல்ல நீங்க சொல்ற அந்த குறித்த நேரத்துல நானும் தூங்கிக்கிட்டு தான் இருந்தேன், அவங்களும் ஓய்வெடுக்க வந்திருக்காங்க, நானும் அந்த குறித்த நேரத்துல நானும் தூங்கிட்டு தான் இருந்தேன் அப்படின்னு அந்த வேடன் வந்து சொல்றாங்க. அப்ப அரசன் வந்து இல்ல நீதான் குற்றமானவன் சொல்லி அதை தீர விசாரிக்காமலே வந்து அந்த வேடனை நாடு கடத்தணும் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க. அப்போ ஒரு 2 நாள் ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா வந்து ஒரு துறவியோ இல்ல அந்த அரசனுக்கு ஒரு முக்கியமானவங்க இருப்பாங்கல்ல, அவங்க ஆலோசனை பண்றவங்க அவங்க வராங்க. அந்த துறவி கிட்ட வந்துட்டு இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்துச்சு, நான் அந்த வேடனுக்கு இந்த மாதிரி ஒரு தீர்ப்பு வழங்கிட்டேன்னு சொல்லி அந்த சம்பவத்தை வந்து மன்னன் வந்து சொல்றாங்க. அப்ப அந்த துறவி வந்துட்டு என்ன நடந்துச்சுன்னு விசாரிக்கிறாரு. விசாரிச்சுட்டு அந்த அம்பு அந்த மனைவி மேல எய்துச்சு இல்லையா, அந்த அம்பை வந்துட்டு அவரை எடுத்து பார்க்கிறாரு. இந்த அம்பு வந்து துருப்பிடிச்சிருக்கு. வேடன்கள் வந்து எப்பவுமே அந்த துருப்பிடிச்ச அம்பு வந்து எய்ய மாட்டாங்க. அப்ப எனக்கு என்னமோ அந்த வேடன் வந்து இந்த இதை செஞ்சிருக்க மாட்டாங்கன்னு தான் தோணுது அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க. அப்போ இந்த அரசனுக்கு வந்து பயம் ஆயிடுச்சு. அப்போ நம்ம வந்து ஒரு தவறான தீர்ப்பு வழங்கிட்டோமோ அப்படின்னு சொல்லி இந்த மன்னன் வந்து ரொம்ப இது பண்றாங்க. அப்போ தவறான தீர்ப்பு வழங்கிட்டோம்னு ஒரு குற்ற உணர்ச்சியோட இருக்கிறாங்க. அப்ப அவங்க வந்துட்டு யோசிக்கிறாங்க, நம்ம தீர விசாரிச்சிருக்கலாம், இன்னமும் தவறான தீர்ப்பு வழங்கிட்டோமே அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு திருவள்ளுவர் வந்து என்ன சொல்றாருன்னா, மயில் நீப்பின் வாழா கவரிமா அன்னார் உயிர் நீப்ப மானம் வரி அப்படின்னு சொல்றாரு. மானத்தை பத்தி சொல்றாரு. ஒரு கவரிமான் வந்து ஒரு மயில் நீங்கினா கூட உயிரை விட்டுருமா. அந்த உயிரை விட்டுற கவரிமான போல மானத்தை வந்து பெரிதுன்னு நினைக்கிறவங்க அந்த மானத்துக்கு ஒரு இலக்கு, தன்னுடைய மானத்துக்கு ஒரு இலக்கு வருதுன்னு நினைச்ச உடனே அவங்க உயிரை விட்டுருவாங்களாம். அது போல அந்த மன்னன் வந்துட்டு இப்ப வந்து அவங்க வந்து அந்த மன்னன் வந்து உயிரை நீக்கிறாங்க, நம்ம தவறான தீர்ப்பு வழங்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும், சிலப்பதிகாரத்துல பாண்டிய மன்னன் வந்துட்டு இந்த மாதிரிதான் ஒரு தவறான தீர்ப்பை இழைச்சிட்டோம்னு சொல்லிட்டு யானோ அரசன் யானே கல்வன் சொல்லிட்டு உயிரை நீத்திருப்பாரு. அது போல நம்மளும் ஒழுக்கத்தோடையும் நேர்மையோடையும் மானத்தோடையும் வாழணும்னு கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். உயிர் வாழ முடியும், இல்லைன்னா இறந்து போயிடும். அது போல எந்த உட்காந்துட்டு இந்த மூலையில உட்கார்ந்துக்கிட்டு 1000 மைலுக்கு அப்பால் இருக்க துபத்துல இமயமலையில் இருக்கிற யார் சடை எருமையை பத்தி இங்க சொல்றேன். ஆச்சரியம், அந்த குரலில் உள்ள ஆச்சரியம். 2 நல்ல செய்திகளை சொல்வது எனக்கு வாய்ப்பளித்த சிவசக்திக்கு நன்றி கூறி அடுத்தபடியாக தாய்மொழியாம் தமிழுக்கு முதற்கண் வணக்கம். ஒரு ஊர்ல மாணிக்கம் கோவிந்தன் 2 பேர் இருக்காங்க. மாணிக்கம் யாருன்னு கேட்டீங்கன்னா அந்த ஊர்லயே பெரிய ஜமீன்தார். அவர்கிட்ட பொருள் நிறைய இருக்கு, அவர்கிட்ட செல்வம் வளம் ரொம்ப நிறைய நடந்திருக்கு. ஆனா கோவிந்தன் பாத்தீங்கன்னா ரொம்பவே கஷ்டப்படுற குடும்பம். அடுத்த வேளை சாப்பாட்டு கூட இல்லாம ரொம்பவே கஷ்டப்படுறாரு. அப்ப என்ன நினைக்கிறாருன்னு கேட்டீங்கன்னா, அவர் நம்ம மாணிக்க ஐயாட்ட போய் கேட்டு அவர் வயல குத்தகைக்கு எடுத்து நம்ம அதுல விவசாயம் பண்ணி அதுல இருந்து வர வருமானத்துல நம்ம குடும்பத்தை ஓட்டுவோம் அப்படின்னு நினைச்சு மாணிக்க ஐயாட்ட போய் கேட்க போறாரு கோவிந்தன். அங்க போய் கேட்டா அவங்க மாணிக்க ஐயா என்ன சொல்றாருன்னா, நீ வந்து விவசாயம் பண்ணு, நான் உனக்கு வயல் குத்தகைக்கு தந்துடுறேன், ஆனா அதுக்கு மேல வளர்ற பயிர் எல்லாமே எனக்கு தந்துடணும், மண்ணுக்கு அடியில் வளர்ற பயிரெல்லாம் நீ வச்சுக்க அப்படின்னு சொல்லிடுறாரு. மண்ணுக்கு அடியில் வளர்ற பயிரெல்லாம் நீ வச்சுக்கன்னு சொல்லிடுறாரு. ஐயா இப்ப நம்ம என்ன பண்றது அப்படின்னு தெரியாம இவர் மண்ணெல்லாம் அந்த மண்ணெல்லாம் அள்ளி மாத்தி அதுல வந்து கடலை வந்து விவசாயம் பண்ண ஆரம்பிச்சிடாரு. கடலை எங்க இருக்கும், மணல் கடியில தானே விளையும். அப்ப அனைத்து பயிர் விளைச்சலையும் இவரே எல்லாத்தையும் எடுத்துக்கிறாரு. அடுத்து என்ன செய்யாரு மாணிக்கம், நம்ம இப்படி சொன்னாலும் மாத்தி பண்ணிட்டேன் அப்படின்னு, நீ மேல வளர்ற இதுல வளர்த்ததான் எடுத்துக்க, நான் கீழே வளர்ற வளர்த்த எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. இந்த இடம் அவர் விவரமா அந்த இடத்துக்கு தேவையான மணல், தண்ணி, நீர் பாசி அதுக்கு வந்து வயல்ல நெல்ல விவசாயம் பண்ணி அதுல இருந்து வர நெற்கதிர்களை அறுவடை செஞ்சு அதுல இருந்து வர முழு விளைச்சலையும் கோவிந்தனை எடுத்துக்கிறாரு. மாணிக்கு வந்து நினைக்கிறாரு, ஐயோ நம்ம ஏழையை ஏமாத்த நினைச்சோம், கடைசியில நம்மளே ஏமாத்த போய் நிக்கிறோமே அப்படின்னு நினைச்சு தலை முடிஞ்சிடாரு. இதைத்தான் திருவள்ளுவர் எப்ப என்ன சொல்றாரு கேட்டீங்கன்னா, ஞானம் கருதிலும் கைகூடும், காலம் கருதி இடத்தார் செய்யும் அப்படின்னு அப்படியே சொல்லியிருக்கிறாரு. எந்தெந்த இடத்துல எது எப்படி அப்படி நடக்கணுமோ அதாவது அப்படியே நடக்கும். அப்படிதான் நம்ம செய்யணும். ஏன்னா இடத்துக்கு தகுந்த மாதிரி யோசித்தாருன்னா அந்தந்த இடத்துல நம்மளுக்கான மரியாதையும் நம்மளுக்கான பொருள் எல்லாமே கிடைக்கும். அதே போல ஒரு சின்ன பையன் ஸ்கூலை முடிச்சுட்டு அவங்க வீட்டுக்கு போயிட்டு இருக்காங்க. அவனுக்கு வந்து நிறைய பேர் நண்பர்கள் இருக்காங்க.
நிறைய நண்பர்கள் எல்லாருமே அவங்க நல்லா பழகுவாங்க. அப்ப என்ன நண்பன் ஒருத்தர் சொல்றான், அவங்க நீ போன பிறகு உன்னை பத்தி தப்பா பேசுறான் அப்படின்னு இவன் நினைக்கிறான், எனக்கு இத்தனை உண்மையான நண்பர்கள் இருக்காங்க, யார் தப்பா பேசுறது அப்படின்னு. அன்னைக்கு நண்பர் விட்டுட்டு வீட்டுக்கு வந்து அவங்க அம்மாட்ட கேட்கிறான், மா எனக்கு நிறைய நண்பர்கள் இருக்காங்க, ஆனா யார் உண்மையானவங்க, யார் எனக்கு பின்னாடி என்னை தப்பா பேசுறாங்க எனக்கு தெரிய மாட்டேங்குது அப்படின்னு சொன்னான். அப்பதான் அவங்க அம்மா சொல்றாங்க, தம்பி பாரு, உன்னோட வலது காலில் அடிபட்டுச்சுன்னா நீ கீழே உட்காந்து அதை இடது கால் மேல தூக்கி வச்சு பார்ப்ப, உனக்காக கண்கள் வந்து கண்ணீர் விடும், கண்ணிக்கு வந்து என்ன ஆச்சுன்னு பார்த்து அதை சுற்றி இருக்கிற எல்லாத்தையும் நீக்கி உன்னை மருத்துவமனை கூட்டு போய் அதை சரி பண்ணும். இப்ப நீ என்ன தெரிஞ்சுக்கணும்னு கேட்டீங்கன்னா, உன் வலது கால் அடிபட்டப்ப உன் இடது காலுக்கு உட்காந்து இடது கால் மேல தூக்கி வச்சு பார்த்த, ஆனா அப்ப இடது கால் வந்து என் மேல நீ வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தா நீ அந்த இடத்துக்கு காலை தூக்கி வச்சு பார்த்துருக்க முடியாது. உனக்காக கண்கள் கண்ணீர் விடாம இருந்தா உன்னால அந்த வழி என்னன்னு புரிஞ்சிருக்க முடியாது. நீ உனக்காக ஒண்ணு நாங்க பெற்றோர்கள் நாங்க இல்லாட்டினா நாங்க போய் உனக்காக மருத்துவமனையில அந்த மருத்துவம் பார்த்துருக்க முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரிதான் உன்னோட உண்மையான நண்பன் உனக்கு எப்பப்பெல்லாம் கஷ்டம் இருக்கோ அப்ப உன்னை கைவிடாம உன்னை கையை பிடிச்சி மேல தூக்கி விடுவாங்க அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. இதைத்தான் திருவள்ளுவர் அப்படியே சொல்றேன். எப்படின்னு சொல்றீங்கன்னா, உடுக்கை இழந்தவன் கை போல அங்கே இடுக்கை கலைவதான் நட்பு அப்படின்னு சொல்லியிருக்காரு. யாரு நம்ம கஷ்டத்துல இருக்காங்களோ அவங்கதான் நண்பன். நம்மளுக்கு எப்பயாவது துன்பம் கஷ்டம் எல்லாம் வரும், அதான் கடவுளே எதுக்கு நம்மளுக்கு இப்படி கஷ்டத்தையும் துன்பத்தையும் கொடுப்போம்னு நினைப்போம். ஆனா அப்பதான் நம்ம புரிஞ்சுக்கிறோம், அப்பதான் நம்மகிட்ட யாரு உண்மையா இருக்கா யாரு பொய்யா பழகுறான்னு அந்த துன்பம் கஷ்டம் வரப்பதான் நம்மளால கண்டுபிடிச்சிக்க முடியும். அந்த வாய்ப்பை நம்ம கடவுள் வந்துருக்காருன்னா யார் பொய்யானவங்க யார் உண்மையான கண்டுபிடிச்சு அவங்களுக்கு தகுந்த மாதிரி இருந்துட்டாங்க. இன்னொன்று என்ன சொல்றீங்க கேட்டீங்கன்னா, அவங்க பொய்யானவங்கன்னு தெரிஞ்சிச்சுன்னா அவங்களுக்கு ஒரேடியா விளையிடாதீங்க. என்ன அப்படின்னா என்னன்னு போயிருங்க. ஏன்னா அவங்க ஒரேடா வளர்க்கிட்டோம்னா அவங்க நம்மளுக்கு எதிராக என்ன வேணா செய்வாங்க. அதனால நம்ம அன்னைக்கு நண்பன் மாதிரி பழகிட்டு அவனை பொய்யா இருக்கவங்கள்ட்ட மட்டும் அவங்கள தள்ளிட்டு உண்மையா இருக்கவங்க நம்மளும் உண்மையா இருக்கும். எனக்கு பேச வாய்ப்பளித்த நம்மளுடைய பாரதிய தமிழ் இலக்கிய பேரவையுடைய தலைவர் மரியாதைக்குரிய பாரத ஐயாவுக்கும் திருக்குறள் திருப்பதிகளுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுட்டு ஒரே முடிச்சுக்கிறேன். நன்றி வணக்கம். யாருக்கு ஒரு வேண்டுகோள், பாரதம் நமக்கு இலக்கிய பேரவை நடத்துது, எல்லா காரணங்களும் கூச்சலாது. அது குறித்து நம்ம இலக்கிய பேரவை நடத்துகிறது, நீங்கள் நடத்துகிறீர்கள், நான் நடத்துகிறேன், கவர்மெண்ட் நடத்துகிறார், கண்ணன் நடத்துகிறார், மணி தர்மர் எல்லாம் சேர்ந்து நடத்துகிறோம். பாரதிய தமிழ் இலக்கிய பேரவைக்கு நன்றி என்று சொல்வதுதான் சரியா. அடுத்தபடியாக சிவா. வணக்கம். மாந்தனை மாந்தன் ஆக்குவது திருக்குறள், மாந்தனை சான்றோன் ஆக்குவது திருக்குறள், மாந்தனை தெய்வமாக்குவது திருக்குறள், மாந்தனை இறைவனாக்குவது திருக்குறள், மாந்தனை பெயரா கடவுள் பெருநிலை வணங்கி தொடங்குகின்றேன். வள்ளுவ பெருமான் கூறுகிறார், அறிவுடைமை என்னும் அதிகாரத்துல அறிவுடையார் எல்லாம் உடையார், அறிவில்லா என்னுடைய வேணும் இல்லா. அதாவது அறிவுடையவன் எல்லாம் உடையவனாக திகழ்கின்றான், அறிவு இல்லாதவன் எல்லாம் இருந்தும் கூட அறிவு இல்லாத செல்வம் அனைத்தும் இல்லாதவனாக திகழ்கின்றான் அப்படின்னு சொல்றாரு. நம்மள நிறைய பேருக்கு ஸ்டீஃபன் ஹாக்கிங்க தெரியும்ல. அவர் நம்மள மாதிரி சாதாரண மனிதன் கிடையாது. அவர் தன்னுடைய 20வது வயதிலேயே ALS என்ற நோய் தொற்றால் பாதிக்கப்பட்டு அவருடைய உடல் உறுப்புகள்ல தசை தளர்ச்சி ஏற்பட்டு முற்றிலும் ஒரு நம்மள மாதிரி சாதாரண மனிதனாக இல்லாம தளர்வடைந்த நிலையில இருந்தார். ஆனாலும் கூட அவர் அறிவு தளர்வு அடையாதனால மட்டும்தான் ஹாக்கிங் ரேடியேஷன், காஸ்மிக் இன்ஃப்ளேஷன் போன்ற கோட்பாடுகளை இந்த உலக நாட்டுக்கே அறிமுகம் பண்ணாரு. நம்ம எப்போதுமே அறிவு சான்றோர்களிடம் மட்டும் பெறுவது சிறந்த அறிவு இல்லை, நம்ம சந்திக்கிற ஒவ்வொரு மனிதர்களிடமிருந்து பெறும் அனுபவமும் அறிவுதான். அதுக்கு ஒரு சின்ன கதை சொல்றேன். அதாவது ஒரு மனிதர் தன்னுடைய மாட்டு வண்டியில அவருக்கு தேவையான எல்லா பொருளையும் எடுத்து பயணம் செஞ்சாரு. அவர் எப்பவுமே வழக்கமா சென்ற பாதையை விட்டுட்டு ஒரு குறுக்கு வழியில போனாரு. அப்ப அவர் ஒரு சின்ன பையனை பார்த்தாரு. அப்போ அந்த பையன் கிட்ட கேட்டாரு, இந்த வழியில போனா இந்த ஊரை எத்தனை மணி நேரத்துல கடந்துடலாம் அப்படின்னு. அது அந்த சின்ன பையன் சொன்னா, மெதுவா போனா 10 நிமிஷத்துல கடந்துடலாம், ஆனா வேகமா போனா 1/2 மணி நேரம் ஆகும்னு சொன்னான். அப்ப அந்த வழியில நினைச்சாரு, என்னன்னா முட்டா பையன் மாதிரி பதில் சொல்றான், எப்படி மெதுவா போனா 10 நிமிஷத்துல போக முடியும், வேகமா போனா 1/2 மணி நேரத்துல போக முடியும் அப்படின்னு. அப்ப அந்த வழியில அந்த பாதையில வேகமா போறாரு. 1/2 மணி நேரம் இல்ல, 1/2 மணி நேரத்துக்கு மேலேயே ஆயிருக்கு. ஏன்னா அந்த பாதையில நிறைய முட்கள் நிறைந்திருக்கு, நிறைய கல்குவிகளை கொட்டி வச்சிருக்காங்க. அப்ப அந்த வண்டி தடுமாறி அவருடைய பொருள் எல்லாம் கீழே விழுந்து
வண்டியில வச்சு அவர் போக 1/2 மணி நேரத்துக்கு மேலேயே ஆச்சு. அப்பதான் அந்த மனிதர் புரிஞ்சுக்கிட்டாரு, எந்த செய்தியை யாரிடம் பெறுறோம் அப்படின்றது முக்கியம் அல்ல, அதை எப்படி நம்ம புரிஞ்சு ஆராயறோம்ன்றதான் முக்கியம். அதைத்தான் வள்ளுவ பெருமான் சொன்னாரு, எப்பொருள் யார் யாருமாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு அப்படின்னு. நீ வந்து சின்ன பையன் பெரியவன் அப்படி கிடையாது, நீ வாங்குற செய்தியை முழுமையா ஆராயறதுதான் முக்கியமான அறிவு அப்படின்னு வள்ளுவர் சொல்றாரு. மனிதனுக்கு பெருமை சேர்ப்பது பட்டமோ படிப்போ அவன் வாங்கிய பொருளோ செல்வமோ இல்லை, அவன் பெற்ற அனுபவ அறிவு என்று கூறி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி, வணக்கம். படிக்கிறதே கிடையாது. ஆனா கண்ணை வந்ததை சொல்லும்போது எனக்கு ஞாபகம் இருக்கு, நான் ஓய்வு வச்சு விட்டேன், இப்போதான் படிக்காம இருக்கிறேன். அப்ப அவங்க அறிவு இருக்குன்னு அர்த்தம், அறிவு இருக்குன்னு அர்த்தம். கற்றது கையாவது கல்லாதது உலகளவு சரஸ்வதி படிச்சுட்டு இருக்காங்க. தானும் சொல்லி வழியாம சைந்தியம் இல்ல, காதலாக்கள் யாரும் இல்ல, சரஸ்வதி படிச்சுட்டு இருக்காங்க. ஆனா இளவை ஏன் என்ன இருக்கலாம் நினைவு தவறிட்டாப்ல. ஒரு கட்சியில ஒரு பேச்சாளர் இருந்தார் அவரு, நான் 8 புத்தகம் படிச்சிருக்கேன். ஒரு சித்தமான ஒரு காரியம் மரபுக்கு மாறாக இன்று படித்து பாடக்கூடிய ஒரு சூழ்நிலையிலும் இந்த பாடலை உங்கள் முன் சமர்ப்பிக்கிறேன். முதலாவதாக அனைவருக்கும் வணக்கம். சனிக்கிழமை நடக்கிறது இந்த ஞாயிற்றுக்கிழமை மாற்றி வச்சதுனால என்னமோ கொஞ்சம் குறைவாக இருக்கிறது. இருந்தாலும் ஐயா போன வாரமே சொன்னார், ஞாயிற்றுக்கிழமை இருக்குங்கிறத தமிழர்களுக்கெல்லாம் தெரியும். அவருடைய சொல்லுக்கு செவி சாய்த்து வந்தவர்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஐயா சொன்னாரு, இந்த வயசான கிழமை கூட எங்கிட்ட பேசிக்கிட்டே இருக்காருன்னு சொல்லி ஒருத்தர் சொன்னாரு. இருக்கட்டும், அதாவது வானொலியில 1 மணி நேரம் ஒரு நிகழ்ச்சி ஓடிக்கிட்டு இருக்கு. அப்ப நான் திடீர்னு வீட்டுக்குள்ள அது முடியிற டயத்துக்கு நான் வீட்டுக்குள்ள நைட்டு 9:45 போய்கிட்டு இருக்கேன். போயிட்டு இருக்கப்ப இவர் நிகழ்ச்சி தான் ஓடிட்டு இருக்கு. இவரை நான் 93 பார்த்துட்டு இருக்கேன், இதே ட்ரெஸ்ஸோட பார்ப்பேன், பழக்கம் இல்லை. இப்ப என்னடா இவர் குரல் கேட்ட குரல் மாதிரியே இருக்க, இவர் யார் என்னன்னு 1 மணி நேரம் அந்த கடைசியா 3 அந்த நிகழ்ச்சியை தான் கேட்டேன், 3 பாடல்கள். இவர் டக்குன்னு மீட் பண்ணணுமே அப்படின்ட்டு மறுநாள் பிரஸுக்கு போயிட்டு நான் சொல்லிக்கிறல, அதை கேட்டதெல்லாம் சொல்லிக்கிறல. சொல்லாம தேடி ஏன் போனேன்னா, இவர் பேசின விஷயம் என்ன வந்து அந்த குரல் வந்து என்னை இழுத்துருச்சு. அப்புறம் நீங்க என்ன நிகழ்ச்சி கூப்பிட்டா வருவீங்களான்னு கேட்டாரு. வருவேன், நீங்க என்ன சொன்னா, நான் கட்டிங் மாஸ்டரா இருக்கேன் அப்படின்னு. அப்போ அப்படி சொன்னேன், நான் வாசகர் வானொலி நேயர் அப்படின்னு சொல்லி இவர் ஃபோன் நம்பரை கேட்டால் கொடுத்துட்டு வந்துட்டேன். திடீர்னு இன்னொரு குரல் 1 வாரம் கழிச்சு, அப்போ ஆரோக்கியதான சார் பேசுறாரு, இந்த மாதிரி பார்வை இலக்கிய பேரில் வந்து பேசுறோம், நிகழ்ச்சி வந்துருங்க அப்படின்னாரு. ரொம்ப நன்றி சார், வந்துடுறேன் சார். அப்படித்தான் நான் வந்துட்டு இருக்கேன். ஒரு கிழமை எல்லாம் கொம்பனேன். தர்மர்களுக்கு நேற்றை சிறப்பு செய்ய வேண்டும் என்று நினைத்தோம். ஆனால் அவருக்கு வீட்டிலிருந்து திடீரென்று அழைப்பு வந்த காரணத்தினாலே அவர் புறப்பட்டு சென்று விட்டார். என்னை விட அநேகமாக 6-7 வயது மூத்தவர், ஒரு நகராட்சியுடைய மேலாளராக பணியாற்றியவர். ஆனா இப்ப பாருங்க, முடிச்சுட்டு பாருங்க, நான் சொன்ன காட்சியை இந்த எச்சி கிளாஸுக்கு வாங்க. இப்ப நான் வாங்கல பையன் தரமாட்டேங்கிறார். எல்லாரும் சமம், இல்லைன்னா உயர்வு தாழ்வு. ஆனா நம்ம அதை புரிஞ்சு வேலை செய்ய மாட்டோம். ஆனா அவரு இந்த எச்சி கிளாஸை பூரா ஒன்று சேர்த்து அள்ளி போடுவாரு, கூட்டுவாரு, பெஞ்சல் தூக்கி போடுவாரு. 76 நாள். அந்த பண்பு என்பது ரத்தத்தில் அற்புதமாக 1 ஆண்டு ரத்தத்தில் வந்த மாதிரி அந்த பண்பு அவருக்கு வந்தது. என் கண்ணால பாத்தீங்க, ராஜா பேருக்கு பக்கத்துல உடம்புக்கு சாக்கில் ஓடுது மனிதன் விவேகானந்தா அர்ஜுனாஸ்திரி பக்கத்துல. எல்லாமே பார்த்துட்டு எருமைக்கு நம்ம தமிழ் வித்தியாசம் கிடையாது. எருமை போன மாதிரி போயிருக்க பாருங்க, உணர்ந்த தமிழர் மருந்துக்கு கூட இல்லைங்களா. அது மாதிரி ஈரத்திலேயே வாழ்கின்ற எருமைகளை போல நம்முடைய தமிழர்கள் போய்கொண்டிருந்த பொழுது, நாங்களும் 10 ஆண்டுக்கு முன்னால அவர் ஓய்வு பெற்று கொஞ்ச நாள் ஒரு மேலாளராக பணியாற்றிய கமிஷனர் வந்திருக்கணும். வயது யாருக்கும் பதவிக்கு வரல. ஒரு குச்சியை எடுத்துட்டு போய் இந்த மனுஷன் அந்த சாக்கடையை குட்டி எடுத்து காலி பண்ணி சுத்தம் பண்ணி அந்த தண்ணி ஓடுறதுக்கு தெருவுல வராமல் செஞ்சார். மனிதர்கள் நம்ம அறிவாளியா அறிவினால் இன்னைக்கு தலைப்பாளர் சொன்ன மறந்து கற்றவன் ஆய பயன் என்பதுனா வாழறிவு நற்றார் தொழார் நினைவு.
அந்த வாழ இறைவனை தொழுவது எது? தொண்டு செய்வது. இறைவனுக்கு மிக பிடித்தது தன்னை வணங்குவதை விட யார் பிறருக்கு தொண்டு செய்கிறார்களோ அவர்களைத்தான் இறைவனுக்கு பிடிக்கும். அத்தகைய ஒரு நல்ல தொண்டர், அவருக்கு ஒரு பெருமை மிகு தொண்டரா இந்த பெருந்தலைவர் காமராஜருடைய இந்த வாழ்க்கை வரலாறு நூலை இப்பொழுது என்னுடைய அன்பு கிணிய சகோதரர் கண்ணன் அவர்கள் இப்பொழுது அவர்களுக்கு வழங்குகிறார்கள். காமராஜாரியாக இணைந்து வழங்கினா ரொம்ப மகிழ்ச்சி அடைவோம். ஐயா என் பாட்டன் பாரதி இந்த உலகம் உள்ளவரை வாழ்வான் என்பதற்கு ஒரு சிறிய சான்றாக விளங்கிக் கொண்டிருக்கும் பாரதி தமிழ் இலக்கிய பேரவைக்கும் திருக்குறள் என்னும் உலக பொதுமுறை நூலை அனைவரும் தெரிந்து கொள்ளும் விளைய ஒரு வகுப்பு நடத்தும் அரசிற்கும் எனது வணக்கத்தையும் இங்கு கூடியுள்ள அனைவருக்கும் என் மாலை வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு, தோழிவேல் உளவு கந்தன் சுடர் கரத்திற்கும் வெற்றி வாதையே சுமக்கும் வேலை வணங்குவது எனக்கு வேலை என்று என் வேலனை வணங்கிவிட்டு ஓதுவது ஒளியே. நான் எங்கிருந்து ஆரம்பிப்பேன்? எப்பயுமே என் பாரதி தான் எமக்கு வேலை. பாரதி தானப்பா, எப்பயுமே என் ஆசாரி பாரதியிலிருந்து தான் நான் என்னுடைய பேச்சை தொடங்குவேன். அது இறைவணக்கத்தோடு எமக்கு வேலை என்னும் தலைப்பில் இந்த பாடல் வேலனை நோக்கி எழுதியிருப்பான் பாரதி. ஓதுவது ஒளியே, இது வந்துட்டு நம்ம அவை பிராட்டியார் நமக்கு அறிவுறுத்திருப்பாங்க. எந்த சூழ்நிலையிலையும் கல்வி கற்பதை நிறுத்தக்கூடாது. அப்படி கற்க வேண்டிய கல்வியில் சிறந்த நூலாக, முதல் நூலாக நம்ம கற்க வேண்டியது திருக்குறளை. அதற்காகத்தான் உரையூர் முதுகுத்தனார்னு ஒருத்தர் சொல்லியிருப்பாங்க, நாவிற்கு நல்வாழ்வு தருவது திருக்குறள். நாவிற்கு நல்வாழ்வு திருக்குறள். வேதம் தன்னைத்தானே திருக்குறளாக பிறப்பித்துக் கொண்டது. தெரிஞ்சுத்தனார் சொல்லியிருப்பாரு. எப்படி சொல்றாங்க? வேதமே திருக்குறளா பிறப்பிச்சு கொண்டுச்சான். அப்படிப்பட்ட மிகச்சிறந்த நூலை நாம கற்கிறத காட்டிலும் மேன்மை நமக்கு வேற எதுவுமே கிடையாது. கர்ணர் சொல்லியிருப்பாரு, திருமால் வந்துட்டு தன்னுடைய 2 தப்படிகளால உலக பரப்பத்தான் அளந்தார். ஆனா திருவள்ளுவரோ பாவடி 2ஆல இந்த உலகத்தையே அளந்துட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால என்னுடைய ஐயன் வள்ளுவன் அமைத்த அதிகாரத்தில் இன்று இந்த மேடையில் பேசுவதற்கு உரிய அதிகாரமான அவை அஞ்சாமை, அந்த அதிகாரத்துல ஒரு குறளை மட்டும் சொல்லிட்டு நான் முடித்துக் கொள்கிறேன். கற்றார் முன் கற்று சொல்லி தாம் கற்ற மிக்காரும் மிக்க குழல். நம்ம கற்ற சில விஷயத்த அவையில அவங்க மனசு புரியுற மாதிரி, மனதுல பதிகிற மாதிரி சொல்லிட்டு அந்த அவையில கற்றவர், மிகுதியான கற்றவர் இருக்கிறவங்க கிட்ட மிகுதியான கல்வியை கற்றுக்கணும் அப்படின்றத சொல்லியிருப்பாரு. அது மாதிரி இந்த அவையில கற்றவர் நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்களுடைய கல்வியை நான் அறிஞ்சுக்கணும், இன்னும் மேல தெரிஞ்சுக்கணும்ன்றதுல ஆர்வம் கொண்டு அதற்காக செலுத்தாயிட்டு உட்கார்ந்துட்டேன்னு சொல்லிட்டு நன்றி, வணக்கம். கண்ணதாசனை பற்றி எழுதி கொடுங்க அப்படின்னு நான் பொதுவாக முதல்ல எழுதி கொடுப்போம். பிறகு ஒரு காலகட்டத்தில் எழுதி கொடுப்பதை அதை நிற்பேன். இல்லை தம்பி, நான் இப்போ சொல்கிறேன் நேரம் ஓய்வு இல்லை அப்படின்னு. இல்லை எழுதியா, 6வது படிச்சிருக்கியா? அப்போ நான் சொல்ல வேணா எழுதி கேட்டு 1.5 பக்கத்துக்கு எழுதி கொடுத்தேன். அந்த பேச்சை கேட்டுட்டு அவங்க டீச்சர் உலகத்துலேயே பேசுறது நான் கவனியே அப்படின்னு அவனை பாராட்டினாங்க. நான் நினைச்சது இவங்க தானே உனக்கு சொல்றவங்க, இன்னைக்கு அவனை சட்டம் பண்ணிட்டு இருந்தேன். பூச்சிக்கு மயம் கூடாதுப்பா அப்படின்னு சொல்லி எனக்கு அப்படியே படப்படப்படன்னு ஏதோ அவன் பேசிட்டு இருந்தான். ஆனால் இன்னைக்கு அந்த 10 ஆண்டுகளுக்கு எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஒரு ஆழமாக பல்வேறு இலக்கியங்களை தொட்டு வல்லவனுக்குள்ளே சென்று சங்க இலக்கியங்களுக்கு சென்று கலைஞத்து பழனியை பேசி கம்பராம மும்மடங்கு பொழுது ராமஜத்துக்கு அது எல்லாம் தொட்டு வந்த பொழுது எனக்கு நம்ம பிள்ளை என் பிள்ளை வந்து இந்த பேசி வெற்றி வருவது என்பது எனக்கு ஒரு மிகுந்த மகிழ்ச்சி. ஒரு செய்தி சொன்னாரு, ஒரு நிமிடம்
அது எனக்கு மறக்க இல்லாத வடுவாய் என் மனசுல உள்ள இருக்கு. அந்த செய்தி அவர் சொல்றது விருந்து அப்படின்னா முத்துகிருஷ்ணன் ஐயர்னு ஒருத்தர் இங்க கம்பத்தில் அவரை பழைய ஆளுக பார்த்துருக்கலாம். சென்ட்ரல் லஞ்ச் ஹோம்ல அவர் சமையல் வேலை பார்த்துட்டு இருந்தார். சோறாக இட்லி தோசை இதெல்லாம் பண்ணுவார். ஐயன் இந்திய தேசிய நேதாஜியுடைய ராணுவத்தில் இருந்த ஒரு ஐயர்கள் பொதுவாக ராணுவத்தில் சேர்ந்து ஐயன் சேர்ந்து வந்தா 2 பேரும் நண்பர்கள். அப்போ ஒரு நாள் 77 எங்க வீட்டுக்கு வர்றாரு. வந்து என்ன சொன்னாரா வீடை கண்டுபிடிச்சு எங்க வராய் கடைக்கு வந்து பேசி இது பண்ணிட்டு போனாரு. நாங்க பெரியப்பான்னு கூப்பிடுவாங்க. அவரு சொல்லிட்டு சமையல்காரு. அவர் பையன் டிவிஸ்ல அப்பதான் வேலைக்கு சேர்ந்திருக்காரு. எங்க அப்பா ரிட்டர் ஆயிட்டாரு. நான் அரசியல் அதுன்னு சுற்றி எங்க குடும்பமும் அன்னைக்கு ரொம்ப சிரமத்தில் இருக்கிற காலகட்டம். மதுரைக்கு போனா அவர் வீட்டுக்கு சாப்பிட போனேன். ஏன்னா ஹோட்டல்ல சாப்பிட்டா 3 ரூபா சாப்பிடுறேன். அது எனக்கு இல்லை. ஏன்னா பஸ்ஸுக்காக 3 ரூபா தான். அது போய் அதனால வந்து அவர் வீட்டு அவங்க குடும்பமும் எங்க வீடு 6 பிள்ளைங்க. அப்ப அங்க போனோடனே அவருடைய மனைவி இப்ப நம்ம பிராமணியம் அதுன்னு நம்ம சொல்றோம்ல பெத்த பிள்ளை மாதிரி வச்சிருப்பாங்க. அப்ப இந்த முகம் மலர்ந்து உபசரித்தல் என்பது பாருங்க. அவங்க பிராமண வீட்டுல அந்த நல்லெண்ணெயை ஊற்றி உப்பு போட்டு கொடுத்தாங்க. அப்ப எனக்கு கேட்க அம்மா ஏப்பா இந்த நல்லெண்ணெய் ஊற்றி உப்பு போட்டு சாப்பிடுவியா? எனக்கு அது பழக்கம் இல்லை. அது என்னமா சாப்பிடுவாங்க அவ்வளவு ருசியா இருந்தது எனக்கு. எனக்கு குழம்பு வைக்க காசு இல்லை. அவங்க வீட்டுல குழம்பு வைக்க காசு இல்லை. அந்த நல்லெண்ணெய் ஊற்றி அந்த உப்பு போட்டு கொடுப்பாங்க. அப்படின்னு சொன்னாலே அந்த முகம் மலர்ந்து நான் ஒரு சமுதாயம் அவங்க ஒரு சமுதாயம் 2 பேரும் வறுமை. ஆனா அந்த அன்பு நட்பு உறவும் இன்னைக்கு நெஞ்சு நிறைய அந்த அம்மா என் மனசுக்குள்ள இருக்கு. என் பொண்ணு வயசு கொண்டப்ப அங்க இருந்து அவங்க மனைவி இன்னைக்கு நல்லா இருக்காங்க. அவங்க தவறிட்டாங்க, அவரும் தவறிட்டாரு. 2 பேரும் இறப்புக்குமே நான் சென்று வந்துட்டேன். இது முகம் முழந்து உபசரித்தது. ஆனா என் ரத்தத்தோட கலந்த ஒரு உறவு. இதே 10-15 நாட்டுக்கு முன்னால சாப்பிட கூப்பிடுறாங்க வீட்டுக்கு. சாப்பிட்டு வந்துட்டேன். அன்னைக்கு இறைச்சி உணவு சமைச்சிருந்தாங்க. சாப்பிட்டு வந்துட்டேன். வந்து ஒரு சுவர் தான் அந்த பக்கம் இந்த பக்கம் என்னுடைய அச்சகத்துக்கும் அந்த இடத்துக்கும். அப்ப என்ன உணவு சாப்பிட்டு போறாரு அப்படின்னு அந்த சோறு போட்ட பெண்கிட்ட ஒருத்தர் கேட்கிறாரு. இது சோறு கொஞ்சம் மிஞ்சி போச்சு, இந்த நாய்க்கு போடுறதா இருந்தாலும் போடலாமேன்னு போட்டேன். அப்ப எங்களுக்கு என்னைக்கெல்லாம் வறுமை. இங்க இருந்து அந்த 3 ரூபாய்க்கு சோறு வாங்கி சாப்பிடும் 1 ரூபாய் சல்லா சாப்பாடு கூட இருந்துச்சு. அதுக்கு கூட காசு போய் செலவழிச்சு போயிருமே அப்படின்னு போனப்ப குழம்பு வைக்க காசு இல்லாம அந்த அம்மா நல்லெண்ணெயை ஊற்றி உப்பு போட்டு கொடுத்த அந்த அன்பு சோறு இன்னைக்கு நெஞ்சம் முறையிலே எனக்கு. ஆனா ஒரு மிக நெருங்கிய உறவு நாய்க்கு போடுவதை எனக்கு போடுகிறேன் என்று சொல்கின்ற கொடுமையையும் நான் பார்த்தேன். ஆனால் அவர்களுக்கு நான் செய்திருக்கின்ற போது அது வேறு. நான் எல்லாத்தையும் மன்னிச்சிருவேன், ஆனா மறக்க மாட்டேன். எல்லாத்தையும் மன்னிச்சிருவேன், எல்லாத்தையும் கொள்ளவனோட கூட மன்னிப்பேன். ஆனால் அவங்க செஞ்சதை இன்னைக்கு நான் மறந்துட்டு முட்டாள்தனமா அவங்க திருப்பி செய்யணும். அது ரொம்ப பேசுமே நான் நினைவு வந்தது. நன்றி தவமணி. இப்போது நம்முடைய சிறப்பு பேச்சாளர் ஜெயந்தி அவர்கள். நானும் இதுவரை அவருடைய பேச்சை கேட்டதில்லை. இன்றைக்கு தான் நான் முதல் பேச கேட்க இருக்கின்றேன். உங்களைப் போலவே நானும் ஆவலோடு அவருடைய பேச்சை கேட்பதற்கு ஆவலாக இருக்கிறேன் என்று சொல்லி